நம்முடைய தொலைபேசி வாயிலாக நடிகை ராதிகா சரத்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கங்க. நடிகை சரோஜா தேவி அம்மா அவருடைய இழப்புங்கிறது திரைத்துறையில் எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்கிறது? அவருடைய உங்களுடனான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம். அவங்க தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் தமிழ் பெண்களில். ஒரு பெண் நடிகையாக ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா திறந்திருக்காங்க. அவங்க வெறும் அவங்களுடைய அபிநயம், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய பேச்சு, அந்த மழலை தமிழ், அது எல்லாமே ஒரு தனி ஒரு பாதை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தது. அண்ட் நல்லா தெரியும் அவங்கள. எங்க அப்பா கூட அவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க. என்னை வந்து ராஜாண்ண பொண்ணுன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. நாங்கள் எப்போ இங்கே போனால், பெங்களூர் போனால் அவங்கள சந்திப்போம். மிகப்பெரிய இழப்புங்க, மிகப்பெரிய இழப்பு. நிச்சயமாக மேம். ஒரு நடிகையா உங்களுக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். 1970களில் 60களெல்லாம் வந்து முன்னணி நடிகர்கள், குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படங்களில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக சரோஜாதேவி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்கு அது என்ன காரணமாக பார்க்கலாம்? திரைத்துறையில எப்படிப்பட்ட ஒரு நடிகையாக அவர் வலம் வந்திருக்கிறார் மேம்? அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டுங்க. அவங்க ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட். ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் வந்து பெரிய ப்ரையாரிட்டியா இருந்தது. திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாதுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில கதாபாத்திரங்கள் செஞ்சாங்க. ஆனா அவங்க மதர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்தாங்க. ஓகே, எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பாகவே அவர்களுடைய மறைவை நாம் பார்க்கலாம். எங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதிகா மேம்.